नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حدثنا آدم بن أبي إياس قال حدثنا ابن أبي ذئب عن الزهري عن عروة عن عائشة رضي الله عنها قالت كنت أغتسل أنا والنبي صلى الله عليه وسلم في إناء واحد من القدح يقال له الفرق صدق النبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் சபையில் பரக்கத்தும் அருளும் நிறைந்த மகத்துவமிக்க இந்த சபை நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிரோட்டமான வார்த்தைகளை ஹதீஸுகளாக இங்கே ஓதுகிற ஒரு நல்ல நசீபினை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இந்த சபை எல்லா காலமும் தொடர்வதற்கும் மக்கள் இதோடு இரண்டர கலப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சிறப்பான இந்த சபையினுடைய பாக்கியமும் அருளும் நிறைந்த மரியாதைக்குரிய அலீபா சாஹிப் அவர்களே, இங்கே நிறைய அமைந்திருக்கிற உலமாக்கள், இன்னும் உலமாக்கள், சமூகத்தின் நன்மக்கள் எல்லோருக்கும் துஆ செய்தவனாக, துஆவை ஆதரவைத்தவனாக, இன்று வாசிக்கப்பட்ட ஹதீஸுக்கு இடையே பல்வேறு பாடங்களை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். நேற்றைய தினம் தொடர்ந்த ஒதுவிலும் ஒரு பகுதியை முடித்துவிட்டு கிதாபுல் குஸ்லை துவக்குவார்கள். குளிப்பு என்று ஒரு பாடம். வெறும் சட்டங்களை மாத்திரம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொகுப்பதில்லை. குளிப்பதென்றால் குளிப்பு கடமையானால் எப்படி குளிக்க வேண்டும், அந்த அழுக்கை எப்படி நீக்க வேண்டும்,
ஜனாபத்திலிருந்து தொடக்கிலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்கிற நிகழ்வுகள் குறித்து நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற செய்திகளை வரிசைப்படுத்தி அதை பாபுகளாக அமைத்து தருகிற இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு அற்புதமான ஹதீஸ் ஒன்றை பதிவு செய்திருக்கிறார்கள். இது கிதாபுல் குஸ்லுக்குள்ளே இருக்கும் இந்த ஹதீஸ். அருமையான சங்கிலி தொடரிலே அது வருகிறது. உர்வா அவர்களுக்கு மேலால் ஜுஹ்ரி, அவர்களுக்கு மேலால் இப்னு அபீ ذئب, அவர்களுக்கு மேலால் ஆதம் இப்னு இயாஸ். இந்த தொடரிலே அறிவிக்கிறவர்கள் அன்னை ஆயிஷா. ஒரு ஹதீஸினுடைய அந்த தொடருக்குள்ளே இருக்கிறவர்களும் அந்த ஹதீஸின் பலம் எப்படிப்பட்டது என்பதை நிரூபிக்கிறவர்கள். ஹதீஸ் உள்ளே இருக்கிற தொடர் இருக்கிறதே அது ஒரு பரக்கத். அந்த பெயரை படிக்கிறதே நமக்கு பரக்கத். ராவிகளின் பெயர்களை உச்சரிப்பது கூட என் நாவுக்கு இனிமை கிடைக்கிறது. அது அத்தனை பரக்கத். அந்த தொடரிலே சொல்கிற அற்புதமான ஹதீஸ் அறிவிப்பாளர் அன்னை ஆயிஷா. தொடக்குதான் எங்களுக்கும். நான் குளிக்க செல்கிறேன். குந்து அகுதசில், ஆனா நான் குளிக்க செல்கிறேன். வல்லல் நபிகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் குளிக்க வருகிறார்கள். நான் தொடக்கிலே இருப்பதால் வேகமாக குளித்து முடித்து விட்டால் பெருமானார் அடுத்து குளிக்கட்டுமே என்று நினைக்க நபி பெருமானாரும் என்னுடன் வந்து கூட்டாகி கொண்டார்கள். இருப்பது ஒரு பாத்திரம், தண்ணீர் இருக்கிறது, மக்கும் ஒண்ணுதான், மேலே அள்ளி ஊத்துகிற அந்த குவளை ஒன்று. எம்பெருமான் 2 பேரும் ஒன்னா குளிப்போங்கிறார். சாந்த நபிகள் ஒரு அற்புதமான ஹுஸ்னுல் மஆஷரா என்பார்கள், ஹுஸ்னுல் மஆஷரா என்றும் சொல்வார்கள். ஒரு குடும்ப வாழ்க்கையினுடைய அழகு. குடும்ப வாழ்க்கை என்பது கணவன் மனைவியை, மனைவி கணவனை திருப்திப்படுத்துகிற இடம் என்பது பெற்றும் மாத்திரம் அல்ல, மொத்த வாழ்க்கை மன்னரை வரையிலும் இருக்கிறது என்கிறார்கள் நபிகள் நாயகம். இன்றைக்கு காலத்தால் பலதை நாம் விட்டிருக்கிறோம், மறந்திருக்கிறோம். பல விஷயங்களிலே பலகீனமாகி இருக்கிறோம். நாமவே நமது குடும்பங்களை கஷ்டப்படுத்தி விட்டோம். நாமவே நமது குடும்பங்களில் சந்தோஷங்களை இல்லாமல் ஆக்கி இருக்கிறோம். நம்முடைய குடும்பங்களிலே பிரச்சனைக்கு நாமே காரணமானோம். அது அறிந்தானோமோ அறியாமல் ஆனோமோ என்பது ஒரு பக்கம். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெட்ரூமிலே குளிப்பதற்காக வந்தபோது ஒரு பாத்திரத்தில் 2 பேரும் ஒன்றாக குளித்தோம் என்ற பெருமை செய்தியை அன்னை ஆயிஷா வர்ணிக்க, இந்த ஹதீஸை தொகுத்து தருகிற பெருமக்கள் எம்பெருமானின் அழகிய குடும்ப வாழ்க்கையை பார்த்தீர்களா என்று விளக்கம் எழுதுகிறார்கள். எத்தனை அருமையான வாழ்க்கை! அவர்கள் வணக்கம், வழிபாடு, இறை நெருக்கம், தியானம், இரவெல்லாம் கால் கடுக்க நின்று தொழுததில் அவர்களுக்கு நிகர் இந்த உலகத்தில் இன்னும் ஒருவர் பிறக்கவில்லை. அல்லாஹ்வின் அச்சத்தால், அவனுடைய மேன்மிக்க தொடர்பால், அவனோடு அழகிய உறவால், அவனோடு அழகான நெருக்கத்தால், அவனுடைய அன்பை பெற்றதால், அவனுடைய வாழ்த்துக்களுக்கும் அவனுடைய மிகப்பெரிய பாதுகாப்புக்கும் சொந்தம் பெற்ற எம்பெருமானை போல் இன்னொருவர் பிறக்கவில்லை. உலக வாழ்க்கையில் பற்றில்லாத தன்மை, ஆசை இல்லாத தன்மை, படுப்பதற்கு கூட பெற்றில்லை, மெத்தையில் படுத்ததில்லை, வயிறு நிரம்ப சாப்பிட்டதில்லை, ஆசைப்படும் பொருளையெல்லாம் அள்ளி எடுத்துக் கொண்டதில்லை, கிடைத்ததையெல்லாம் அனுபவித்ததில்லை. இது உலக வாழ்க்கையின் பற்றில்லா தன்மை. உலக வாழ்க்கையில் வல்லல் நபிகளின் பற்றில்லா தன்மை. இறைவனின் அன்பை பெறுவதில் அவர்களின் உச்சபட்சமான ஆன்மீகம். இதற்கெல்லாம் மேலால் வணக்கங்களிலும் வழிபாடுகளிலும் தியானங்களிலும் அவர்கள் போன பாட்டையும் பாதையும் முயற்சி செய்யப்படுவதற்கு தகுதி. அதை அடைவதற்கு இன்னும் பல பேரால் முடியவில்லை. இத்தனை பெரிய நிலையில் இருந்த உத்தம நபிகள் குடும்ப வாழ்க்கையில் உலகத்திற்கே முன்மாதிரியாக வாழ்கிறார்கள். பல பேர்களின் ஆன்மீகம் குடும்ப வாழ்க்கையை அழுக்குப்படுத்திவிட்டது, கரைப்படுத்தி இருக்கிறது. ஆன்மீகத்தால் பல பேர் குடும்ப வாழ்க்கையை விட்டு விலகியும் போனார்கள். நான் இறைவனை நெருங்க வேண்டும் என்பதற்காக தன் இல்லறத்தை விட்டும் தன்னை தூரமாக்கி கொண்டவர்கள். இன்னும் பல பேர்
ஆன்மீகவாதிகள் என்ற பெயரால் நாட்டிலும் சமூகத்திலும் நல்ல மதிப்புகளோடு வாழ்கிறவர்கள் வீட்டில் மாத்திரம்தான் என்னவோ அவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கவே இல்லை. ஆன்மீகம் அவர்களுக்குள்ளே குர்ஆன் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது, ஆயிரம் ஆயிரம் சட்டங்களை பேசுகிறார்கள். ஆனால் குடும்பத்தில் மாத்திரம் மாணவியின் சுன்னத் ஹயாத்தாகவில்லை. ஒரு நல்ல கணவனாக வாழ முடிவதில்லை, மனைவியின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய முடிவதில்லை, மனைவியின் மகிழ்ச்சிக்காக தன்னை ஆக்கிக் கொள்வதற்கு தயார் இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் இறங்கி போறதுக்கு மனசு வர்றதில்லை. ஈகோவால் பல பேர் நபியின் சுன்னத்தை மரணிக்க வைக்கிறார்கள். ஈகோ என்பது சுன்னத்தை மௌத்தாக்குகிறது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த ஹதீஸுக்குள்ளே நான் கிடைக்கப்பட்ட பாடம் ஆயிரம் பல கிதாபுகள். நான் சொல்வதை போல புகாரி ஷரீஃபில் வருகிற ஒரு ஹதீஸை 9 நாளைக்கு பேசணும். ஆழமுள்ள வார்த்தைகள், அர்த்தமுள்ள சொற்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்வார், ஊதீது ஜவாமிஅல் கலீம், எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை எப்படிப்பட்டது என்றால் சொற்கள் குறைவாக இருக்கும், பொருள்கள் ஆழமாக இருக்கும் என்பார்கள். நபிகள் நாயகம் சொல்கிற வார்த்தை, நான் சின்ன சொல்லை சொல்வேன், அதில் பொருள் நிறைய இருக்கும். அல்லாஹ் விளங்குவதற்கு தௌஃபீக் செய்வானாக. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எம்பெருமானின் அழகிய வாழ்க்கை குறித்து இங்கே பேசுகிறார்கள். நான் சுத்தம் இல்லாமல் இருக்கிறேன். இன்றைய பாடத்தொடருக்குள்ளேயே நான் இருப்பேன். கிதாபுல் ஹைத் என்ற ஒரு பாடத்தை துவக்கி இருக்கிறார் இமாம் புகாரி. பீரிடு காலம், பெண்கள் மாதவிடா காலம். இஸ்லாம் என்பது சில விஷயங்களை இதுவெல்லாம் ஆபாச செய்திகள், அழுக்கான செய்திகள் என்று ஒதுக்குவதில்லை. கிதாபுல் ஹைதும் புகாரி ஷரீஃபில் இருக்க வேண்டும். அந்த ஹதீஸை படிப்பதும் பரக்கத், அந்த ஹதீஸும் பாக்கியம். ஏன்? எம்பெருமானின் நாவுகள் உதிர்த்த செய்திகள். இல்லை என்றால் பெண்கள் எங்கோ சருகி போயிருப்பார்கள், ஷரியத் விளங்காமல் போயிருப்பார்கள். நான் மாதவிடா காலம், வல்லல் நபிகள் மஸ்ஜித் உள்ளே இருக்கிறார்கள், எனக்கு கொஞ்சம் சுத்தம் இல்லை. எம்பெருமான் தன்னுடைய தலையை மஸ்ஜிதில் இருந்து உள்ளே பெட்ரூம்ல நீட்டான். பள்ளிவாசல் மஸ்ஜித் நபிக்கு நீங்க போனா பார்க்கலாம், பள்ளியும் நபியின் வீடும் அடுத்தடுத்து இருக்கும். உள்ளே தலையை தருகிறார்கள். நான் யோசிக்கிறேன், தலைவாரி விட சொல்கிறார்கள், தலையிலே எண்ணெய் வைக்க சொல்கிறார்கள், தலையிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடு என்கிறார்கள். அந்த தலை மாத்திரம் சூடு கனிவதற்கு தண்ணியை தலையில ஊத்துறது, அப்புறம் என்ன வைக்கிறது, அப்புறம் தலைமுடி அலங்கரிப்பது, இதையெல்லாம் என்னிடத்தில் செய்வதற்கு என் முதல் நபிகள் தலையை காட்டும் போது எனக்கு ஒரு சின்ன சங்கடம். நான் சுத்தம் இல்லாம இருக்கிறேன், எப்படி செய்வது? என் பெருமானோ மஸ்ஜிதிலே ஏத்திகாவ் இருக்கிறார்கள், புனிதாமல் பள்ளிவாசல், அல்லாஹ்வின் ஹபீப். கொஞ்சம் தயக்கம். ஐஷா கையை காட்டுறாங்க. நான் புரிந்து கொண்டேன். பெருமானார் சொன்ன பதில், மனிதன் மனிதன் தொடக்காலியாகுவதால் லா யன்ஜுஸ், நஜீஸாக மாட்டான் என்றார். உலகத்திற்கே பாடம். நீ தொடக்காலி என்பதால் நீ நஜீஸ் அல்ல. அண்ணல் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபி பெருமானாரோடு வருகிறார்கள். பெருமானார் வந்தபோது அபூ ஹுரைரா வீதியில் போக கையை பிடிச்சுக்கிட்டாங்க. அபூ ஹுரைராவின் கையெல்லாம் நடுக்கம். யார் அபூ ஹுரைரா? உத்தம நபியோடு அழகான தொடர்பும் நெருக்கமும் மாத்திரமல்ல, அபூ ஹுரைரா தான் புகாரி ஷரீஃபுக்குள்ளே இருப்பார். ஒரு பக்கத்தை நீங்கள் அபூ ஹுரைரா பேர் இல்லாமல் கடக்க முடியாது என்கிற அளவிற்கு 1000 ஹதீஸுகளை தொகுத்து தந்தவர்கள். நபியோடு 10 ஆண்டு காலம் தொடர்பில் இருந்தவர்களால் கொடுக்க முடியாத ஹதீஸை, நபியோடு 20 ஆண்டு காலம் தோழமையில் இருந்தவர்களால் அறிவிக்க முடியாத ஹதீஸுகளை அபூ ஹுரைரா தந்திருக்கிறார்கள். அபூ ஹுரைரா நபியோடு இருந்த தோழமை காலம் 3 வருஷம் தான். ஹிஜ்ரி 7 தான் அபூ ஹுரைரா வருகிறார், 6க்கு பின்னாலே. 10 ரசூல் வஃபாத். 3 ஆண்டு காலங்களில் என் பெருமானின் மொத்த செய்திகளையும் சுமக்கும் பாத்திரம் அவர்களின் இதயம். அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என் பெருமான் கையை பிடிக்கிறாங்க.
அவர் சொல்றார், எனக்கு கையெல்லாம் பதட்டமாகி அப்படியே லேசா கையை உருவினேன். பெருமானார் விளங்குனாங்களோ இல்லையோ, கொஞ்சம் கொஞ்சமா என் கையை, நபியின் கையை விட்டு உருவி விட்டு சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் கொஞ்சம் அப்படியே அசைய விட்டு நைசா ஓடி போயிட்டேங்கிறான். பெருமானார் என்ன தேடுறாங்க, எங்க போனார் அபூ ஹுரைரா? நான் போய் குளித்து விட்டு வந்தேன். எங்கே சென்றீர் அபூ ஹுரைரா என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், தாங்கள் என்னை சந்தித்த போது தொடக்காலியாக இருந்தேன். இன்றைக்கு புகாரியின் பாடம், நான் தொடக்காலி. தாங்களின் கையை பிடிப்பதற்கு எந்த தகுதியும் இல்லை. யா ரசூலல்லாஹ், நக்கீசுப்பட்டவன் நான் அசூசையானவன், பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறேன். என்ன அபூ ஹுரைரா, மனிதன் எப்போதும் நஜீஸாக மாட்டான். எனக்குள்ளே வரும் அந்த கழிவுகள் என்னை நஜீஸாக்காத அபூ ஹுரைரா, நீங்கள் அப்படிப்பட்ட காலத்திலும் உங்கள் கை சுத்தம் தான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பாடம், வரலாற்று பின்னணி, மூமின்களை கண்ணியப்படுத்தும் வார்த்தைகள். பாடமோ நஜீஸனுடைய பாடம் தான். அதற்குள்ளே கிடைக்கிற அற்புதம், ஒரு மூமின் நஜீஸ் அல்ல, நீ மனிதன், உன்னை அல்லாஹ் நஜீஸாக்குவதில்லை. இங்கே அன்னை ஆயிஷா, பெருமானார் என்ன ஆயிஷா தயக்கம் என்ற போது, இல்ல சுத்தம் இல்லை, சுத்தம் இல்லாவிட்டாலும் உங்கள் கை பரக்கத்தும் சுத்தமும் என்கிறார்கள். பெருமானாரின் தலைமுடியை சரி செய்து விட்டார்கள் ஆயிஷா என்ற செய்தி. இங்கே நான் சொல்ல வருகிற செய்திகளிலே மிக முக்கியம், இன்றைய பாடத்துக்குள்ளே அழகான குடும்ப வாழ்க்கை குறித்து பேசுகிறார்கள். அழகான குடும்ப வாழ்க்கை நமது ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்க வேண்டும். ஒரு நல்ல கணவன் என்று ரசூல் சொல்கிற போது அவருடைய வாழ்க்கைக்குள்ளால் மனைவியோடு ஈகோ பார்க்க மாட்டார் என்கிறார்கள். மனைவியிடத்தில் தன் பெருமையை பேச மாட்டார் என்கிறார்கள். மனைவியின் துன்பங்களில் தோள் கொடுப்பார் என்கிறார்கள். மனைவியை மகிழ்விப்பார் என்கிறார்கள். மனைவியின் தேவையின் போது தன்னை தயார்படுத்திக் கொள்வார் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில ஒரு முறை திரும்பி பார்க்க வேண்டும் என்று ஞாபகப்படுத்துகிறேன். புகாரி ஷரீஃபுக்குள்ளே நாம் வந்து விடுவோமையானால், இங்கிருந்து வெளியே போகிற போது என் வாழ்க்கையின் மொத்தமும் அழகாக வேண்டும், மொத்த வாழ்க்கையும் அழகாக வேண்டும். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியர்களை புகழ்வார்கள் என்று இந்த பாடத்தின் துவக்கம். நபி பெருமானாரின் அழகிய குடும்ப வாழ்க்கை என்றால் என்ன என்று கேட்ட போது, மனைவியர்களை புகழும் பழக்கம் உண்டு என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. நமக்கு அந்த பழக்கம் ரொம்ப இருக்குமான்னு தெரியல. அவ்வப்போது மனைவிமார்களை புகழ்றது, வாழ்த்து சொல்வது, உங்க உணவு எவ்வளவு அழகு என்பார்கள். அதை தாண்டி சொல்வார்கள், என் பெருமானாரை குறித்து அனசுபுடு மாலிக் மஹாபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்ண கொடுத்த உணவில் எந்த காலத்திலும் எந்த உணவையும் குறை சொன்னதில்லை. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. இதுல ரெண்டு பாடம் இருக்குது. உணவை குறை சொல்றது இல்லை, உணவை குறை சொல்லி சமைச்ச மனைவி உள்ளத்தை கஷ்டப்படுத்துறது இல்லை. நிறைய பேர் மனைவிமார்கள் கொஞ்சம் உப்பை கூட்டிட்டா கூட அவங்க சாப்பிட்ற தட்டு 2-3 தடவை வேகமா தட்டப்படும். சில பேர் தூக்கி வீசுகிறவர்கள், மனைவியை உதாசீனப்படுத்துகிறவர்கள். காயப்படுத்தாதீர்கள் உங்கள் அன்பு பெண்களை. இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, மனைவியர்களிடத்தில் நல்ல முறையிலே நடங்கள். பெருமானார் பயணம் போறாங்க, ஹஜ்ஜி பயணம். நபியின் மனைவியர்களை வாகனத்தில் வைத்து மாணவியின் தோழர் அந்த வாகனத்தை ஓட்டி செல்கிறார். பெருமானார் எல்லா மனைவியர்களோடும் போகணும்னு ஆசைப்பட்ட பயணங்களில் ஒன்று ஹஜ்ஜி பயணம். எல்லா மனைவியர்களும் வருக. அவர் வாகனத்தை ஓட்டுபவர் கொஞ்சம் உற்சாகமாக ஓட்டுகிறார். எம்பெருமான் அவரை கூப்பிட்டு சொல்லுகிறார்கள், தோழரே கொஞ்சம் மென்மையாக செல்லுங்கள். ஏன் தெரியுமா? கண்ணாடி சிற்பங்கள் வண்டிக்குள்ளே இருக்கிறார்கள், கண்ணாடி சிற்பங்கள் வண்டிக்குள்ளே இருக்கிறார்கள். உங்கள் வாகனத்துக்குள்ளே என் அன்பு மனைவியர்கள் கண்ணாடிக்கு சமம் என்கிறார்கள். நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், பெண்கள் கண்ணாடிக்கு சமம். ரெண்டு பொருள் இருக்கிறது. கண்ணாடியோடு மெதுவாக பழக வேண்டும், நிதானமாக பழக வேண்டும். கண்ணாடியோடு பதமாக பழக வேண்டும். அது கீறல் விழுந்தால் பாதிப்பு அவர்களுக்கல்ல, உங்களுக்கு. கண்ணாடியில கீறல் விழுந்தால் பாதிப்பு அவர்களுக்கல்ல. நீங்கள் இணையும் போதெல்லாம் அது உங்களை டச் பண்ணும், உங்களை காயப்படுத்தும். உங்கள் மனைவியர்களின் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பாதிப்புகளால்
நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் என்கிறார்கள் உமார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் மனைவியிடத்திலும் ஆலோசனை கேளுங்கள் என்றார்கள். குடும்ப வாழ்க்கையில நம்ம எடுக்கிறது முடிவுன்னு எடுத்தவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஒரு குழந்தை பெற்றெடுப்பது கூட என் முடிவுன்னு சொல்ற கணவன்மார்களை பார்க்கிறேன். உங்கள் மனைவியர்களிடத்தில் ஆலோசனை கேளுங்கள். அவர்களின் ஆலோசனையும் பல நேரங்களில் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்றார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. குடும்ப வாழ்க்கைக்குள்ளே ரசூலை நீங்கள் பாருங்கள். அது இன்றைய புகாரி ஷரீஃபின் பாடம் கொடுக்கிற ஒரு பெரிய வாழ்க்கை திட்டம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியர்களோடு எப்போதுமே மகிழ்ச்சியை பாராட்டிக் கொள்கிறார்கள். வாழ்த்துக்களை, என் மனைவி ஆயிஷா எப்படிப்பட்ட இடம் தெரியுமா என்றார்கள். இந்த உலகத்திலேயே என் மனைவி ஃபதுலு ஆயிஷா அலா சாயிரின் நிசா, ஹதீஸை புகாரி இமாமே பதிவு செய்வார்கள். ஆயிரம் பெண்கள் அல்ல, உலகத்தில் வாழ்கிற எல்லா பெண்களிலும் என் மனைவி ஆயிஷாவுக்கென்று சிறப்புண்டு. நம்ம யாரும் பேச முடியுமா அந்த பேச்சை? அந்த பேச்சுக்கு பின்னால் நோக்கம் என்ன? பெருமானாரின் வார்த்தைகள் வீணாக வெளியாகுவதில்லையே, பெருமானாரின் வார்த்தை வெற்று புகழோடு மாத்திரம் போய் முடிவதில்லையே. ஃபதுலு ஆயிஷா அலா சாயிரின் நிசா, என் மனைவி ஆயிஷா உலகத்து பெண்கள் எல்லோரையும் விட அவர்கள் பெற்ற சிறப்பு தெரியுமா என்று கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் எல்லா நாட்டிலும் இருக்கிற ஒரு உணவு இருக்குதுன்னா தக்கடிம்பாங்க. இந்த தக்கடி தானே இருக்கு, திக்கடி. ஓ, எங்க பகுதியில் அதுக்கு தக்கடின்னு சொல்லுவாங்க. அஜருக்கு பேர் என்ன சொல்றது இல்லை. மாவை போட்டு கறியை போட்டு ஒன்னா போடுறது சரீது, அரபில சரீது. இந்த சரீதுங்கிறதுக்கு தக்கடி. உலகத்தில் அரபு நாடுகளில் உலக நாடுகளில் சவுதி இருக்கட்டும், அரபு நாடாக இருக்கட்டும், இதர நாடுகளாக இருக்கட்டும், பெருமானார் ஒரு உணவை சொல்றாங்கன்னா அந்த உணவு ஒரு நாட்டில இருந்து மற்ற நாட்டில் இல்லைன்னா அந்த புகழ் விளங்காம போயிடும். உலகம் முழுக்க பயன்படுத்தப்படுகிற ஒரு உணவு, மாவையும் கறியையும் ஒன்னா போட்டு சமைக்கிற உணவு. இந்த உணவு சரீத் என்று அரபியில என் பெருமான் சொன்ன வார்த்தை ஃபதுலு ஆயிஷா அலா சாயிரின் நிசா. என் பெருமான் வார்த்தையின் உச்சம் ஆயிஷா உலகத்தில் பெற்ற மரியாதையும் ஆயிஷாவுக்கு இருக்கிற சிறப்பும் மற்றைய பெண்களை காட்டிலும் உணவுகளில் தக்கிடிக்கு சமமானவர்கள் ஆயிஷா என்றார்கள். தக்கிடி உணவை யாரும் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, யாரும் சாப்பிட யோசிக்க மாட்டாங்க. அதுபோல் என் ஆயிஷாவின் பாடத்தில் எங்கு படித்தாலும், சிறுபிராயமாகட்டும், முதுமையாகட்டும், வயோதிகமாகட்டும், வாலிபமாகட்டும், என்னோடு அவர்கள் இருந்த காலமாகட்டும், எந்த இடத்திலும் ஆயிஷாவை குறை சொல்வதற்கு உலகத்தில் எந்த நாவுகளும் இல்லை என்றார். எந்த நாவுகளும் என் மனைவியை குறை சொல்ல முடியாது. ஒரு அருமையான வாழ்க்கையை கொடுக்கிறார்கள் என்பதை தாண்டி மனைவி ஆயிஷா சொல்றாங்க, அந்த வார்த்தையை நான் கேட்டுவிட்டு வானத்திற்கே போய்விட்டேன் மகிழ்ச்சியிலே, வானத்தையே தொட்டு விடுவேனோ. திடீரென்று ஆட்டை அறுத்தார்கள் அண்ணல் என் பெருமான். காரணமே புரியவில்லை. வீட்டு பெண்களுக்கிடையே பரபரப்பான பேச்சுகள், சுற்றி இருக்கக்கூடிய மனைவியர்களின் வீடுகள் எல்லாம் கவனம் இங்கே வந்திருக்கிறது. ஈர்ப்பை பெறுகிறார்கள். அகிலத்தின் சர்க்கார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே ஆட இருக்கிறார்கள். இன்றைக்கு குர்பானியின் ஆடும் இல்லை, உலுகியாவின் ஆடும் இல்லை, ஏதோ ஒரு குழந்தை பிறந்தற்காக கொடுக்கிற அகீகாவின் ஆடும் இல்லை. என்ன ஆட்டை எங்கள் நபிகள் அறுக்கிறார்கள், அறுத்து முடிக்கிறார்கள். தன் அடிமையை கூப்பிட்டார்கள், இந்த ஆட்டு இறைச்சியை கொண்டு செல்லுங்கள், அதுவும் அந்த ஓரத்தில் இருக்கிற அந்த வீட்டில் ஒரு பெண்மணி, அவர்களுக்கு கொடுங்கள், இதோ இந்த வீட்டில் கொடுங்கள், இதோ அந்த வீட்டில் கொடுங்கள். எங்களுக்கு காரணம் புரியவில்லை. என் பெருமானிடத்தில் கேட்டோம், வேறொன்றும் இல்லை. என் மனைவி மரணித்து போனாலும், என் மனைவி மரணித்து போனாலும் ஹதீஜா ஞாபகம் வந்தது. என் ஹதீஜாவை நினைவுபடுத்திய போது ஒரு ஆட்டை அறுத்தேன், அவர்களின் தோழியர்களுக்கெல்லாம் கொடுத்து அனுப்பினேன் என்றார். மரணத்திற்கு பின்னால் மனைவியை நினைத்து மனைவிக்காக தர்மம் செய்த ஒரு மாமனிதர் உண்டுமா? உத்தம நபி. என் ஹதீஜா என் நினைவில் நிற்கிறார்கள். அதோ அது அந்த ஹதீஜாவின் தோழி.
இதோ என் கதீஜாவோடு சேர்ந்த அருமையான நட்புக்கு சொந்தமான பெண்மணி, அவர்களை நான் கௌரவிக்க விரும்புகிறேன். அவர்களுக்கு இந்த ஆற்றின் இறைச்சியை நான் கொடுத்தால் அவர்கள் என் கதீஜாவின் தோழி என்பதற்காக தரப்பட்டது என்று நினைத்து மகிழ்வார்கள் இல்லையா? அந்த மகிழ்ச்சிக்கு பின்னால் என் மனைவி கதீஜா மன்னரையிலும் மகிழ்ச்சி பெறுகிறார்கள். உலகத்தில் இருக்கிற போதே மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்கு பல பேருக்கு நசீபே இல்லை. இருக்கிற போதே சந்தோஷப்படுத்துற நசீபு பல பேருக்கு இல்லை. சில பொருள் பக்கத்தில் இருந்தா மதிப்பு தெரியாது. அந்த பொருள் நம்ம விட்டும் தூரமானாத்தான் மதிப்பு தெரியும். என்று ஒரு பழமொழி அரபில உண்டு. எந்த ஒரு ஞாபகத்தும் இருக்கும் போது அதை குறித்து விளங்குவதில்லை. அந்த ஞாபகத்தை இழந்த பின்னால் பல பேர் விளங்குவார்கள். மனைவி மூத்தா போன பின்னால் நினைத்து நினைத்து பல காலங்கள் வருத்தப்பட்ட கணவன்மார்கள் என் கண் முன்னால் காட்சியளிக்கிறார்கள். மனைவி அதை கேட்டாலே கொடுக்க தவறிவிட்டேனே, இதை சொன்னாலே நிம்மதிப்படுத்தாமல் போனேனே, அவள் வார்த்தைகளை காதில் கூட ஏற்காமல் இருந்து விட்டேனே என்று அந்த பெண் மன்னரைக்கு போன பின்னால் 1000 கவலைப்படுகிறார். அதற்கு என்ன அர்த்தம் கிடைக்கும்? இருக்கிற போதெல்லாம் உன் மனைவியை நீ மகிழ்வித்திருப்பாயானால் அங்கே மனைவியின் சந்தோஷம் மாத்திரம் அல்ல, சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லவா சந்தோஷப்பட்டிருப்பார்கள். அவர்களும் அல்லவா சந்தோஷம். நபியினுடைய மனைவிமார்கள் 9 பேர் ஏக காலத்துல வாழ்றாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு, நபிகள் நாயகத்தை தினமும் சந்திக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பழக்கம் வச்சாங்க, ஒரு நாள் ஒரு மனைவியின் வீடு, ஒரு நாள் ஒரு மனைவியின் வீடு. திங்கட்கிழமை ஆயிஷா, செவ்வாய்க்கிழமை உம்மு சலமா, இப்படி அந்த நேரத்தை வகுத்துக்கிறாங்க. 9 நாள் கழித்துதான் நபி அந்த மனைவி வீட்டுக்கு வர முடியும். எல்லாருக்கும் ஒரு ஆசை, தினமும் நபியை பார்க்கணும். சர்க்காரை ஆலம் அவர்களின் உணர்வுகளை மதிப்பவர்கள், பழகுங்கள். உங்கள் மனைவியர்களின் உணர்வுகளை மதிக்க பழகுங்கள். 1000 தேவைகளும் விருப்பங்களும் இருக்கும். இனி தந்தை இடத்தில் போய் அவள் சொல்ல யோசிப்பாள், பெற்ற தாயிடத்தில் சொல்ல யோசிப்பாள். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளும் 17 ஆண்டுகளும் தாயிடத்தில் சொல்லி பெறவில்லை. நினைத்தாலே தாய் சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். அவள் விரும்பும் போதெல்லாம் அவள் விருப்பத்தை பூர்த்தி செய்யும் தந்தை இருந்திருக்கிறார். இன்றைக்கும் பூர்த்தி செய்ய தயார். ஆனால் அவள் அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு, பிறந்த வீட்டை விட்டுவிட்டு, பல இடங்களில் பிறந்த ஊரையே விட்டுவிட்டு உங்களை தஞ்சமாக நம்பி வந்திருக்கிறவர்களின் உணர்வுகளை மதியுங்கள். அவர்களுக்குரிய மரியாதையை கொடுங்கள், அந்தஸ்தை கொடுங்கள். மனைவி வீட்டுக்கு வேலைக்காரி அல்ல, மனைவி அடிமையும் அல்ல. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவர்களை உங்கள் கைகளில் அமானிதமாக கொடுத்தான் என்றார்கள். அமானிதம், விசாரணை உண்டு என்கிறார்கள். மனைவியை மகிழ்விக்கவில்லையா, விசாரணை உண்டு என்கிறார்கள். அவங்க உணர்வு எப்படி இருக்குது? நபிட்ட பேசணும், எப்படியாவது ஒரு சந்திப்பு வேணும்னு பெருமானார்ட்ட அவங்க பேசவே வரல. ஒரு ஹதீஸின் படி பெருமானார் பள்ளியில சுபுக முடிச்சாங்க. முடித்து விட்டு சாபி அந்த மனைவிமார்கள் இப்படி பேசி கொண்ட பின்னாலே காலையில நேரா புறப்பட்டு ஆயிஷா வீட்டுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், ஆயிஷா எப்படி இருக்கு, நல்லா இருக்கீங்களா, உட்காருங்க. இல்லை, உம்மு சலமா வீடு, சஃபியாவுடைய வீடு, ஹப்சாவின் வீடு. நபியின் மனைவிமார்களின் பெயர்களை மனதில் பதிவு செய்யுங்கள். மைமூனா நாயகியின் வீடு, காத்தமுன் நபியின் ஸைனபு நாயகியின் வீடு. தன் மனைவியர்களின் ஒவ்வொருவர்களின் வீடுக்காக செல்கிறார்கள். போய் சலாம் சொல்வாங்க, எப்படி இருக்கிறீங்க நல விசாரிப்பாங்க. அந்த வீட்டில் உட்கார்றது இல்லை, டீ சாப்பிட்றது இல்லை, டிஃபன் சாப்பிட்றது இல்லை, போயிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாள் சுபுவுக்கு பின்னால் 7-9 மனைவியர்கள் வீட்டுக்கும் சென்று தன் திருமுகத்தை காட்டி அவர்களை மகிழ்வித்து விட்டு, சலாம் சொல்லி விட்டு, அவர்கள் சுகம் விசாரித்து விட்டு, அவர்களுக்கு துஆ செய்து விட்டு, அப்படியே நிறைவாக எந்த மனைவி வீடு அன்றைய முறையோ அங்கேதான் உட்காருவார்கள், தீர்ந்துவார்கள். 1000 சந்தோஷம் மனைவியர்களுக்கு. சுப்ஹானல்லாஹ். தினம் தினம் என் பெருமான் எங்களை சந்திக்க வருகிறார்களே, அந்த சந்தோஷமும் அவங்களுக்கு பத்தல்ல. மீண்டும் ஒரு தடவை அவங்க நேரடியா நபிட்ட நாயகமே காலையில சந்திக்கிறோம், இரவும் ஒரு சந்திப்பு இருந்தா நல்லா இருக்க வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மா எங்கிட்ட சொல்லிச்சு, எங்க வீட்டுக்காரர் அடிக்கடி ஊருக்கு வராம இருக்க துஆ செய்யுங்க. அவர் எங்க இருக்காங்க, துபாயில இருக்கிறாரு.
அப்புறம் அங்க இருக்கிறதான் பரக்கத்து அசரத்து. ஏமாங்க வீட்டுக்கு வந்தா ஒரே விவகாரமும் குழப்பமும் சண்டையும் தான். அதனால அங்க இருக்கட்டும், போன்ல பேசினா நல்லது. எனக்கு இப்ப கவலை, அடுத்த மாசம் வர்றேன்னு சொல்லி இருக்கிறார். ஏதாவது ஒரு துவா ஓதி ஆளை அங்க உட்கார வச்சிருங்க. எங்கே வாழ்க்கை? நான் வருவது கூட என் மனைவிக்கு உடன்பாடு வருவதில்லை. இதுவா வாழ்க்கை? இது நரக வாழ்க்கை இல்லையா? என் வீடு சொர்க்கம், என் மனைவி எனக்கு பாக்கியமாக அமைந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு ஆணுக்கு சொர்க்கம் அவன் மனைவி. ஒரு ஆண் சொர்க்கவாசியா, அவன் மனைவி பாக்கியமானவளாக அமைவாள். சஆதத்துல் மரி, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நற்பாக்கியத்தை கொடுப்பதற்கு மர்அத்துன் சாலிஹா, நல்ல மனைவி அவன் வாழ்க்கை துணையாக கிடைக்க வேண்டும். எத்தனை பேர் அந்த நசீபில் எவ்வளவு பலகீனமாக இருக்கிறோம். இன்னைக்கெல்லாம் நம்ம வர்றது கூட உடன்படல. அந்த மனைவியர்களுக்கு எப்படி ஒரு வாழ்க்கையை எங்கள் நபிகள் தந்திருப்பார்கள், எவ்வளவு மகிழ்ச்சிக்குரிய இடத்தில் நிறுத்தி இருப்பார்கள். ராத்திரியும் ஒரு தடவை நபியின் திருமுகம் காண வேண்டும். பெருமானார் கொஞ்சம் கூட காரணம் சொல்லல, யோசிக்கல. காலையில தான் டெய்லி வரணுமா அப்படி கூட சொல்லல. உடனே சொன்னாங்க, ஓகே எங்க வர்றது? எந்த வீட்டில் நான் தினமும் தங்குவேனோ, ஒரு நாள் ஒவ்வொரு வீட்டுல தங்குறேன, அந்த வீட்டுல இஷா தொழுதுக்கு எல்லாரும் அசம்பிளி ஆயிடுங்க. சுப்ஹானல்லாஹ். இஷா முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க, எல்லா மனைவியும் அந்த வீட்டுல வந்துருவாங்க. பெருமானார் சாப்பிடுவாங்க, எல்லாரும் உட்காருவாங்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க, நபியோடு பேசுவாங்க. இரவிலே ஒரு இரு நேரம் மணித்துளிகள் அவர்களோடு பகிர்ந்து விட்டு அதுக்கு பின்னால் அவங்க வீடுகளுக்கு போயிடுவாங்க. நபி தங்கும் வீட்டிலேயே தங்கிக் கொள்வார்கள். ஒவ்வொரு நாளும் இரவிலே இஷாவுக்கு பின்னால் தன் அத்தனை மனைவியர்களையும் அவர்கள் அன்றைக்கு தங்கும் வீட்டில் வரவைத்து மகிழ்வித்து அந்த நபியை உலகமே போற்றுகிறது. நான் என் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப தோல்வி அடைந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் உணருங்கள். அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியை தர வேண்டும். நான் ஒரு செய்தியை சொல்லி முடிப்பேன். அரை மணி நேரம் தான் பொருத்தம். நேற்று சில பிள்ளைங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் கூட்டினா நல்லா இருக்குமேன்னாங்க. நான் பொதுவாக இந்த மஜ்லிஸ் தினமும் நீங்க வரணும் பார்த்தீங்களா, அந்த ஆர்வத்தோட வரணும். அதனால இங்கே சரியாக அரை மணி நேரம் ஆகிவிட்டது. இருப்பினும் ஒரு நிகழ்வை சொல்லி முடிப்பேன். காத்தமுன் நபியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்களை சந்தோஷப்படுத்துற விஷயத்துல அவங்க விருப்பம் எப்படியோ அது மார்க்க அனுமதியில தான் இருக்கும். அதை விட்டு தூரமாகாது, அதை விட்டுருவாங்க. அதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு மனைவி சஃபியா எப்பவுமே கொஞ்சம் அழகாக வாகனம் இருப்பது பிரியப்படுவாங்க. எல்லாத்துலயும் அழகா இருக்குன்னு நினைப்பாங்க. ட்ரெஸ்ல இருந்து, அவங்க போடுகிற காலணிகளில் இருந்து, ஆபரணங்களில் இருந்து, அவங்க போகிற வாகனம் வரை ரசூல் மறுக்கல, அனுமதிக்கிறார்கள். நம்ம மனைவி கொஞ்சம் ஏதாவது ஒரு நல்ல வாகனம் கேட்டா நமக்கு டென்ஷன் வந்துருது, கோபம் வந்துருது. வாகனம்னா வேண்டாம், ஏதாவது ஒரு பொருளை கேட்டா கூட கோபம் வருது. செலவு சொன்னாலே கோபம் வருது. நான் செலவு அவங்க விஷயத்துல கோபப்பட்டு எதற்கு நான் சம்பாதித்தேன்? நான் சம்பாதித்தது அவர்களுக்குத்தானே, அவர்களின் வயிற்றில் தரித்த குழந்தைகளுக்குத்தானே. அவர்கள் தனக்காக தன் பிள்ளைகளுக்காக கேட்கிற போது நீங்கள் கோபப்படுவீர்கள் என்றால் அதில் அர்த்தம் உண்டா? அல்லது நீங்கள் உழைத்ததில் பொறுப்பு இருக்கிறதா, பொருள் இருக்கிறதா? நீங்கள் வெளிநாடு போனதில் என்ன பரக்கத்? என் மனைவிக்கு நான் தர வேண்டும், தந்து மகிழ்விக்க வேண்டும், அவள் பெற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும், அந்த பிள்ளைகளின் கண்குளிர்ச்சியில் நான் இருக்க வேண்டும். எங்கள் புகாரி ஷரீஃபுக்குள்ளே நீங்கள் பண்படுத்தப்படுகிற பாடங்களை தந்திருக்கிறார்கள். அழகான வாகனம், அம்மா போயிட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் பயணத்தில் போறாங்க. திடீர்னு அம்மா வாகனம் கொஞ்சம் சுணக்கமாயிடும். எவ்வளவு தரமான வாகனமா இருந்தாலும் அதுக்கும் குழப்பம் வரத்தானே செய்யும், அதுவும் கொஞ்சம் சேட்டை பண்ணும். அந்த வாகனம் கொஞ்சம் முடங்குச்சு, கீழே விழுந்துட்டு படுத்துட்டு, அந்த வாகனம் படுக்க அம்மா கீழே இறங்கிட்டாங்க. அம்மாவுக்கு ஒரே அழுக, கீழே இறங்கி உட்கார்ந்து அழுக. அவங்க ரொம்ப நீட்டா இருக்க விரும்புறவங்க. ஆக இப்ப அவ்வளவு பேரும் போயிட்டே இருக்கிறாங்க, நம்ம வாகனம் அழகான வாகனம் இடையில படுத்துட்டு போச்சே. அம்மாவுக்கு கவலையும் கண்ணீரும். இங்கிருந்து ஒருவர் ஓடி போகிறார். யா ரசூலல்லாஹ், அன்னை சஃபியா கண்கலங்கி கீழே இருக்கிறார்கள். உத்தம நபிகள் வாகனத்தை நிறுத்தி விட்டு ஓடி வருகிறார்கள். அவர்கள் வந்தால் பயணம் நடக்குமா? மொத்த பயணமும் ஸ்டாப். சஹாபிகள் எல்லாரும் நின்று விட்டார்கள். திரும்பி பார்க்கிறார்கள். காத்தமுன் நபியின் எங்கே மீண்டும் திரும்புகிறார்கள். பெருமானாரின் அசைவுகளை கூட நோக்கம் பார்த்த சஹாபிகள் பரீட்சை செய்வதற்கல்ல, பாடம் பெறுவதற்காக.
பெருமானாரின் ஒவ்வொரு அசைவுகளையும் நோட்டமிடுவார்கள் சஹாபிகள், பரீட்சைக்கு அல்ல, பின்பற்றுவதற்காக. எல்லாரும் திரும்பி பார்க்க அன்னை சபியாவின் அருகாமையில் வந்த எம்பெருமான் கீழே உட்கார்ந்து ஒன்னும் செய்யல. தன் முபாரக்கான பரக்கத்து நிறைந்த கரத்தால் அம்மாவின் கண்களில் வடியும் தண்ணீரை தடவி விடுகிறார்கள். அந்த கன்னத்துல எல்லா சாபிகளும் பார்க்கிறாங்க. நமக்கெல்லாம் நம்ம இமேஜ் இறங்கிருமோன்னு பயம் இருக்கும். 4 பேருக்கு மத்தியில மனைவி கண்ணை தொடச்சா கண்ணீரை தொடச்சி விட்டா என்ன நினைப்பாங்க? நான் சொல்றதெல்லாம் எனக்கு முன்மாதிரி நபிகள் நாயகம், அதில் குறையில்லை என்பதுதான் அவர்கள் செய்து காட்டிய வாழ்க்கை. அவர்கள் செய்ததில் குறையில்லை. குறை பார்ப்பவன் ஒரு உண்மை மூமினாக இருக்க முடியாது. கண்களில் வழிந்த கண்ணீரை தன் திருக்கரத்தால் தடவி விட்டு ஆசுவாசப்படுத்தி தன்னோடு அணைத்துக் கொண்டார்கள். என்னமா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ அதுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டிருக்கு, அதோட இப்படி லேசா சொல்லுவாங்க சில கட்டத்துல. அது நீ அதுல வர்றதுக்கு அதுக்கு தகுதி இல்லை போல தெரியுது, நீ வர்றதுக்கு அது தகுதி இல்லை. அழகான வாகனத்தை தயார்படுத்தி அம்மாவை அதிலே ஏற வைத்து அழகு பார்த்து அதற்கு பின்னால் பயணம் தொடரும் என்றால் எப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை! மனைவியர்கள் சந்தோஷத்தில் வாழ்ந்தவர்கள் வல்லல் நபிகள். உலகத்தை எல்லாம் திருப்திப்படுத்தியவர்கள், மனித உலகத்தை எல்லாம் மகிழ்வித்தவர்கள். இன்று வாழ்கிற உலகம் அது மூமின்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற மதம் சார்ந்து சமயம் சார்ந்த அத்தனை பேர்களின் இதயத்திலும் அன்னலார் நல்ல மதிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை மதிப்பையும் தன் குடும்பத்தில் மொத்தமாகவே பெற்றார்கள். ஒரு அருமையான பாடம் இன்றைக்கு தயம்மம் பாடம் துவங்கும். கலிபாநாயகம் ஞாபகப்படுத்துவார்கள், தயம்மம் பாடம் துவங்கும். அதன் முதல் ஹதீஸ் என்ன தெரியுமா? துவங்கும் தயம்மம் பாடத்தின் முதல் ஹதீஸ் என்ன தெரியுமா? தயம்மம் எப்போது வந்தது தெரியுமா? ஆச்சரியப்படுகிற செய்தி. பெருமானாரின் நீண்ட பயணம். அன்னை ஆயிஷா அந்த பயணத்தின் அன்னலார் அவர்களின் துணைவி. ஒவ்வொரு பயணத்திலையும் ஒவ்வொரு மனைவியை கூட்டு போவாங்க. ஏன்னா மனைவிமார்களை சந்தோஷப்படுத்தணும்னு மனைவிமார்கள் கேட்டாங்க. தங்களோடு நாங்க பயணமும் வரணும், ஓகே கூட்டு போறேன்னாங்க. மனைவியை கூட கூட்டு போறது ஒண்ணு வெக்கமும் இல்லை, கௌரவ குறைச்சலும் இல்லை, கூட கூட்டு போவாங்க. அந்த பயணத்துல போறாங்க, புறப்படணும், எல்லாம் தயார், பயணம் அறிவிச்சுட்டாங்க. ஐஷா நாயகி நபியிட சொல்றாங்க, என் மாலையை காணல. என்ன மாலையை காணலையா? சாபாக்களை விட்டு தேட விட்டாங்க. தேட ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த ராத்திரி பூரா கடந்து போச்சு. காலையில சுபுகு நேரம். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னா தண்ணி இல்லை. இவங்க கையில கொண்டு போன தண்ணியும் காலியா போச்சு. அவரவர்கள் கொண்டு சென்ற தண்ணி காலியா போனது. அந்த இடத்திலும் தண்ணீர் இல்லை. எல்லா சாபிகளும் அபூபக்கர் சித்தியக்கூட வந்துட்டாங்க. சித்தியக் நாயகமே, விஷயம் தெரியுமா? நம்ம மாட்டிக்கொண்டோம், பயணமாக முடியாது. என்ன பயணமாக முடியாது? ஐஷா நாயி மாலை காணல, பெருமானார் தேட விட்டுட்டாங்க, அதனால இப்போ நம்ம ஒது செய்ய முடியாது, குளிக்க முடியாது, ஏதாவது நபி பேசலாமே என்று சொன்ன போது அபூபக்கர் சித்தியக்கு ரொம்ப கோபம். எல்லாருக்கும் இப்படி ஒரு கஷ்டத்தை நம்ம மக கொடுத்துட்டாங்களே. வேகமா வந்தாங்க, மகளை கொஞ்சம் கடுமையா பேசிட்டாங்க. ஆனா ஒண்ணு புரியும் அபூபக்கருக்கு, எனக்கு மகள், என் பெருமானுக்கு மனைவி. எல்லாருக்கும் கஷ்டம் கொடுத்துட்டீங்க நான் சொன்னேன். என் பெருமான் தன் மனைவிக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக பயணத்தை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் கஷ்டம் கொடுத்து விட்டீர்களே ஆயிஷா என்று சொல்கிறேன். ஆயிஷாவுக்கே கஷ்டம் வரக்கூடாது என்பதற்காக பயணத்தை நிறுத்தி தேட விட்டு இருக்கிறாங்க. பெண்களை பொறுத்தவரையில் அவங்க அணிஞ்சிட்டு போன நகை காணல, ஆமா வேற ஒண்ணு வாங்கி தர, நீங்க 100 வாங்கி கொடுத்தாலும் அந்த நகையை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதை நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதை எடுத்து கொடுக்கணும். தேட விட்டுட்டாங்க. இங்கே ஆயிஷா நாயகி சொல்றாங்க, சித்திக் அக்பர் வந்தாங்க, என்ன கொஞ்சம் சத்தம் போட்டு பேசினாங்க, என்னால தாங்க முடியல. அதே சமயம் என் மடியில் உத்தம நபிகள் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனை வளர்ந்து இருக்குது, தேடுறதுக்கு ஆள் போயிருக்கிறாங்க, தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, குளிக்க தண்ணி இல்லை, சாபிகள் போராடி கொண்டிருக்கிறாங்க. பொறுமையோடு மாத்திரமல்ல, நிம்மதியோடு தூங்கினார்கள். தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே? தன் மனைவியின் மடியிலே தலை வைத்து. அபூபக்கர் நாயகம் மனைவி மகளை பேசிவிட்டு பார்க்கிறார்கள், பெருமானார் மடியில படுத்து தூங்குறாங்க. அப்படியானால் இப்போதும் ஆயிஷா நபியின் திருப்தியிலேயே இருக்கிறார்கள். ஏமா உனக்கு விவரம் இல்லையா, பொறுப்பு இல்லையா, காணாக்கிடலாமா? நம்மளா இருந்தா என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசி முடிச்சிடுறது. கடைசியில் அந்த அம்மாவை ஒரு 3 நாளைக்கு உட்கார்ந்து சமாதானப்படுத்தணும். பொறுப்பு இல்லையா என்று கேட்கவில்லை, எனக்கு பொறுப்பு இருக்கிறது, உன் நகையை நான் தேடி தந்த பின்னாலே பயணம் என்றார்கள். அதான் தயமும் பாடம் துவக்கம்.
அம்மா ரசூல் படுத்திருக்கிறாங்க. அபூபக்கர் கொஞ்சம் தாங்க முடியாத கோபத்தில் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, என் இடுப்புல கையை வச்சு ஒரு குத்துனாங்க. நான் கொஞ்சம் மெல்லிசா இருப்பேன், சதையெல்லாம் எனக்கு இல்லை, நான் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன், உடம்பெல்லாம் பலகீனமா தான் இருக்கும். எங்க தாப்பனார் குத்துன போது தாங்க முடியல. அந்த மாதிரி வலிய போக்கணும்னா கொஞ்சம் அசையணும், அசைஞ்சா வலி கொஞ்சம் குறையும். அசைய மனசு வரல, ஏன்? என் பெருமான் தூங்குகிறார்கள், அவங்க தூக்கம் கிடையக்கூடாது. எந்த மனைவி அது? நம்ம வீட்டு அம்மாவா இருந்தா உடனே எழுப்பி என்ன பாருங்க உடம்பெல்லாம் வலியாகி போச்சு, நம்ம தூக்கத்தை அடுத்த நிமிஷம் எழுப்புனாதான் அவங்களுக்கு நிம்மதி. மனைவியும் ஆயிஷாவை போல் இருக்க வேண்டும் இல்லையா? நாங்கள் அன்னலாரின் சுண்ணத்தில் வாழ்கிற போது நீங்கள் எங்களுக்கு அந்த வாழ்க்கைக்கு அன்னலாரின் தோழியர்கள், அன்னலாரின் துணைவியர்களின் அந்த தியாகம் உங்களுக்கும் இருக்க வேண்டுமா இல்லையா? நான் அசையவில்லை, வலிதாங்கிக் கொண்டேன். உமானவி விழித்து விடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் முடிஞ்சிச்சு. காலையில் அங்கங்க தேடிட்டு எல்லாரும் வந்து நகை கிடைக்கலன்ட்டாங்க. பெருமானார் சரிமா நான் ஏற்பாடு செய்யறேன்னு சொல்லிட்டு பயணங்களை தயார்படுத்துறாங்க. நான் எழுந்திருக்கிறேன், என் வாகனம் படுத்து இருந்துச்சு, வாகனத்தை தட்டினேன், அது எழுந்திருச்சிச்சு. சுப்ஹானல்லாஹ், வாகனத்துக்கு கீழே தான் என் நகை இருந்தது. அதற்குள்ளால் பெருமானார் சஹாபிகள் குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் தண்ணீர் வேண்டாம், தயம்மம் செய்யுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் ஆயத்தை இறக்கிவிட்டான். இங்கே அபூபக்கர் சித்திக்கின் அன்பு மகளை வந்து பார்க்கிறார்கள், அபூபக்கர் சித்திகை வந்து பார்க்கிறார்கள். உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், யா ஆல அபீபக்கர், அபீபக்கரின் குடும்பமே, அவ்வளவு பரக்கத்திற்கும் தயம்மம் இந்த சமுதாயத்திற்கு கிடைத்தது உங்கள் பரக்கத்தல்லவா என்றார். என் பெருமானின் அன்பு மனைவி ஆயிஷாவின் ஒரு மாலையை காணாக்கி அதற்கு பின்னால் இந்த சமூகம் கியாமத்து வரையிலும் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படும் போது தொழுகைக்கு கவலைப்பட வேண்டியதில்லை, குளிக்க வேண்டிய கவலையும் இல்லை. தயமம் செய்தால் குளிப்பும் நிறைவேறும், ஒரு தொழுகையும் நிறைவேறும் என்று ஒரு தயம்மம் பாடமாக கிடைத்ததற்கும் அண்ணல் நபியின் அன்பு மனைவியே காரணம் என்கிறார். மொத்தத்தில் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட ஹதீஸுக்குள்ளே ஆயிரம் பாடங்கள், தயம்மமாகட்டும், குளிப்பாகட்டும், ஜனாபத்தாகட்டும், எப்படி நீ நஜீஸாக மாட்டா என்று ஜனாபத்தின் பாடத்தில், குளிப்பின் பாடத்தில் ஆயிஷா அன்னலாரோடு நான் இணைந்து குடித்தேன் என்ற ஒரு பாடம். இங்கே தயம்மமில் ஆயிஷாவின் பரக்கத்து தான் இந்த சமூகத்திற்கு தயம்மம் கிடைத்தது. வாழுங்கள் அழகாக, மகிழ்ச்சியாக, மங்களமாக. கல்யாணம் முடிச்ச கொஞ்ச நாளைக்கு மகிழ்ச்சி இல்லை, மௌத்து வரைக்கும் மகிழ்ச்சி தொடர வேண்டும், மண்ணறையில் தொடர வேண்டும். இல்லை இல்லை, என் மனைவியோட நான் சொர்க்கமும் போக வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நிறைய பேர் ஆமீன் சொல்றதுக்கு யோசிக்கிறீங்க, இங்க படாத பாடுபட்டாச்சு அங்கேயுமா கூட்டு போறது? இல்லை, என் மனைவி என்னோடு சொர்க்கம் இருந்தால் சொர்க்கமும் ஆனந்தம், அதுதான் அழகான வாழ்க்கை. எல்லாம் அல்லாஹ் நம்முடைய புகாரி ஷரீஃபின் பரக்கத்தால் அப்படி ஒரு வாழ்க்கையை ஒவ்வொரு குடும்பத்திலும் வழங்குவானாக. யாராவது மனைவிமார்களை கஷ்டப்படுத்தி இருந்தா இப்பமே போய் சரண் அடைஞ்சிடணும், சமாதானப்படுத்திடணும். அதுதான் நபியின் சுன்னத் ஹயாத் ஆகிறது. அதே போல மனைவி நம்ம கூட கொஞ்சம் கஷ்டமா நடந்து பேசாம இருக்கிறாங்களா, போய் அவர்களை மகிழ்ச்சி படுத்துங்கள். அவர்களின் மகிழ்ச்சியில் அல்லாஹ்வும் கிடைப்பான், ரசூலும் கிடைப்பார்கள். இந்த தீனுடைய அழகும் தொழுகையிலும் நோன்பிலும் மாத்திரம் இல்லை, என் குடும்பத்தை மகிழ்விப்பதிலும் இருக்கிறது என்ற சோபனத்தோடு என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். எல்லாம் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை வசந்தமாக்குவானாக. துவங்கி இருக்கும் இந்த வசந்த காலத்தில் வசந்தமாகவே நமது வாழ்க்கையை ஆக்கி வைப்பானாக. மாணவியை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய இந்த நாட்களில் புகாரி ஷரீஃப் மொத்தமும் நபியை குறித்தே பேசுகிறது. அந்த வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு அருள்வாளிப்பானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக. எழும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்கி வைப்பானாக. ஓடும் ரத்தம் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓட வைப்பானாக. நம்ம வீட்டு மனைவி, நம்ம பிள்ளைங்க கண்குளிர்ச்சியாக எப்போதும் ஆக்கி வைப்பானாக. நமக்கு அவங்க கண்குளிர்ச்சி, அவங்களுக்கு நம்ம கண்குளிர்ச்சி அல்லாவே வழங்குவானாக. வாழ்க்கையில் என்ன பிரச்சனையோ அதை தீர்த்து வைப்பானாக. புகாரி ஷரீஃபின் பரக்கத்தால் நமது குடும்பத்தில் அல்லாஹ் ஒளிமயமான எதிர்காலத்தின் விளக்குகளை ஏற்றி வைப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. உயிரினும் மேலான கண்மணி
காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தவர்கள் புரிவானாக. இந்த நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை, சங்கை மிக்க கலீஃபாக்களின் இந்த முன்னவர்கள் கலீஃபா அவர்களின் உயிரோட்டமான பரக்கத்து நிறைந்த துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.